ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய குழந்தைங்க முட்டைக்கோஸ் சாப்பிட்றது அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 2 வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை லைட்டாக வதக்கி விட்டுட்டு உளுந்தெல்லாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி பதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டைக்கோஸை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் இல்லை 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம முட்டைக்கோசு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு நல்லா இந்த மாதிரி 80% அளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு. ரொம்பவும் மசிய நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 விசில் வச்சா போதும். நான் வந்து சின்ன குக்கர் எடுத்ததுனால 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க முட்டைக்கோசை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். அதே ஜாரில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பையும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துடலாம். இந்த கூட்டு சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டு கூட சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்க தண்ணியோட சேர்த்து இந்த முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். நம்ம வேக வைக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சிருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். அதுக்காக 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க அந்த 6 நிமிஷமும் ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இது சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% அளவுக்கு தண்ணி வத்தி வந்தா போதும். இல்லை நீங்க ரச சாப்பாட்டு கூட சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா ஒரு 80 to 90% அளவுக்கு தண்ணி வத்தி வந்தா போதும். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டு சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த முட்டைக்கோஸ்க்கு பதிலாக நீங்க புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை எது வேணாலும் நீங்க சேர்த்து இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். நான் இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு எடுத்திருக்கேன், அதனால நான் இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.